கேரள மாநில உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள் வெளிவந்திருக்கின்றன. கேரளாவின் தலைநகர் திருவனந்தபுரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மை பெற்றிருக்கிறது. அதே மாதிரியா பாலக்காடு, திருப்பணித்துறா போன்ற நகராட்சிகளும் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது. கம்யூனிஸ்டுகளின் இறுதி தளமாக மாநிலமாக கேரளா மட்டும்தான் இருந்து கொண்டிருக்கு. ஏனென்று சொன்னால் அவர்கள் கிட்டத்தட்ட 27 ஆண்டுகள் தொடர்ந்து ஆட்சியில் இருந்த மேற்கு வங்கத்துல இப்ப தேர்தல் குறித்து பல கருத்து கணிப்புகள் போடுறாங்க. சில கட்சிக்கு கூட போடலாம், சில கட்சிக்கு குறைச்சு போடலாம். ஆனா ஒரு சர்வேல கூட மேற்கு வங்கத்தில் கம்யூனிஸ்டுகள் ஒரு சீட்டு ஜெயிப்பார்கள்னு போறோம். திரிபுராவும் அதே மாதிரி அவர்களுக்கு இட்ஸ் லாஸ்ட் கேஸ். அதனால இந்த உலகத்திலேயே கம்யூனிசங்கிற பேர் இருந்து கொண்டு இருக்கிற நம்ம நாட்டுல கம்யூனிஸ்டும் மே மாசம் முடிவுக்கு வரும் அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. பாரதிய ஜனதா கட்சிக்கு மிக அதிக அளவுல மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். ஆகவே 26 நடக்கவிருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் யூடிஎஃப்க்கும் காங்கிரஸ் லெட் யூடிஎஃப்க்கும் பிஜேபிக்கும் இடையேதான் கேரளத்திலும் போட்டி நிலவும் என்கின்ற நம்பிக்கை இப்ப ஏற்பட்டு. இங்க ஒரு விஷயம் நான் ஏற்கனவே சொல்லி இருக்கேன், நாமக்கல் நண்பர்களுக்கு சொல்ல விரும்புறேன். உங்களுக்கு கர்நாடகால எங்க எக்ஸ்பீரியன்ஸ்லயே 81 நினைக்கிறேன் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்கல. திரு ராமகிருஷ்ண ஹெகடே அவர்களுடைய ஜனதா தள் எஸ், அது சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி. அவர்கள் பிஜேபி 44 எம்எல்ஏ ஜெயிக்கும். அதனால நம்ம காங்கிரஸ் ஆட்சிக்கு வரக்கூடாதுங்கிறதுனால திரு ஹெகடே அவர்களை நாம ஆதரிச்சோம். ஆனால் ஓராண்டு அவருக்கு நல்ல பேர் இருந்த உடனே அவர் என்ன பண்ணார், இப்ப பிஜேபி ஆதரவு இல்லாமலே நாம ஆட்சி அமைச்சா என்ன அப்படின்னு சட்டமன்றத்தை கலைச்சிட்டு மக்கள் கட்சிகளுக்கு இடையே கூட்டணி இல்லைன்னாலும் மக்கள் ராமகிருஷ்ண ஹெகடேக்கு ஆதரவு அளித்தார்கள். அதனால எங்க எம்எல்ஏ 44 நாளா போச்சு. அப்போ அரசியல் கட்சிகள் கூட்டணிக்கு வருதோ வரலையோ மக்கள் கீழே கூட்டணி போடுவார்கள். இன்னைக்கு இப்போது இருக்கின்ற அரசாங்கத்திற்கு எதிராக ஆன்டி இன்கம்பன்சி ரொம்ப சிவியரா இருக்கு. காரணம் என்ன, இந்த 55 மாசத்துல 6700 படுகொலை. ரெண்டாவது எதனால இந்த குற்றம் நடக்குது, அண்டர் தி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஆல்கஹால் ஆர் அதர் நார்கட்டிக்ஸ். அப்ப இதை நீக்கணுமா இல்லையா? 21 ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்தியாவிலேயே மோஸ்ட் நார்கட்டிக் இன்ஃபெஸ்டட் ஸ்டேட் பஞ்சாப், இன்னைக்கு தமிழ்நாடு. இந்தியாவிலேயே போதைப் பொருள் அதிகமா பயன்படுத்துறது தமிழ்நாடு. அதுலயும் நீங்க பார்த்தா சங்கரங்கோவில்ல சில மாதங்களுக்கு முன்பாக போதை எதிர்ப்பு மாநாடு ஒன்று போட்டாங்க பொதுமக்கள். அதுல மேதக ஆளுநர் அவர்கள் கலந்தாங்க. அப்ப அதுல அவர் வச்ச ஒரு விஷயத்துக்கு இன்னி வரை முதல்வரால பதில் சொல்ல முடியல, தமிழ்நாடு அரசாங்கத்தால பதில் சொல்ல முடியல. என்னன்னா, நீங்க கஞ்சா பிடிக்கிறீங்க, ஆனா இதுவரை 1 கிராமாவது தமிழ்நாடு போலீஸ் சிந்தட்டிக் ட்ரக் பிடிச்சிருக்கான்னு கேட்டார். இந்த கேள்விக்கு அரசாங்கத்திட்ட பதில் இருக்கா? ஆனா 3000 கோடிக்கு சிந்தட்டிக் ட்ரக் மெத்தபெட்டமின் கடத்தினவர் யாரு? திமுகவோட அயலார் அணி மாவட்ட இணை செயலாளர் ஜாஃபர் சாதிக்கா. 3000 கோடி. ஆக அந்த மாதிரி கடத்துல வந்த பணம் அவர் ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரீஸ், சினிமா, அதுல ஜாஃபர் சாதிக்கு மூலதனம் போட்டிருக்கார்.
அதுல மங்கைங்கிற படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு 50 கோடி செலவுல. அது யாரோட? அந்த மங்கை படத்துக்கு டைரக்டர் யார்? ப்ரொடியூசர். ஆக தமிழகத்தின் ஆளும் கட்சியின் முதல் குடும்பம் நார்காட்டிக் மணியை பயன்படுத்தி இருக்குன்னு ஏற்கனவே நார்காட்டிக் கண்ட்ரோல் பியூரோ குற்றம் சாட்டியிருக்கு. அதனால ஒரு மிக மோசமான ஆட்சி. அடுத்த தலைமுறை, இன்னைக்கு நீங்க இது கடத்துற பாயிண்ட் மாத்திரம் சொல்லலனா, எங்கெல்லாம் பொட்டலம் வைக்கிறாங்க, எல்லா சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ், எல்லா சென்ட்ரல் ஸ்கூல் வாசல்ல, அதாவது என்னன்னா தமிழகத்தின் அடுத்த தலைமுறை இன்டெலிஜென்சியாவை இப்பவே முடக்கி போடும். போதையில் அப்படின்னா தமிழ்நாடு எதிர்காலமே இல்லாமல் இருண்டு போகும். ஸ்டாலின் மீண்டும் ஆட்சிக்கு வந்தா, திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தா. ஆகவே இந்த அடுத்த தலைமுறையை அழித்து கொண்டிருக்கின்ற ஒரு தீய அரசாங்கம். அது ஸ்டாலின் சொன்னா அது எம்.கே. ஸ்டாலின் எடுத்துக்கலாம், உதயநிதி ஸ்டாலின் எடுத்துக்கலாம், ரெண்டு ஒண்ணுதான். அந்த குடும்பம் தமிழகத்தின் அடுத்த தலைமுறையை அழித்து கொண்டு இருக்கிறது. அதனால இந்த திமுகவை தூக்கி எறியணும்னு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. கீழே என்டிஏ கீழே மக்கள் வந்துடும். அதனால நம்பர் ஆஃப் பார்ட்டிஸ் பற்றி கவலைப்பட வேண்டாம்.